ரிஷபராசி நேயர்களுக்கான பொதுவான பலன்கள் முதலாவதாக சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்ல இருக்கின்றார். ரிஷபராசி காலபுருஷனுடைய 2ஆம் வீடு. இங்கே முக்கியமாக ராசி குறிக்கப்படுவது சந்திரன் இருக்கிற இடத்தை வச்சு தான். அந்த சந்திர பகவானே உச்சம் பெறக்கூடிய வீடு. இந்த சந்திரன் எப்படிங்கிறது அதிவேகமாக செயல்படக்கூடிய ஒரு கிரகம். மனசு எவ்வளோ வேகமாக செயல்படுமோ அதுக்கு ஈக்குவேட் பண்ணக்கூடியதான் சந்திரன். பொதுவாக ரிஷபராசியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் எப்போவுமே இந்த 30 வருஷத்தில் நல்ல காலம் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்ணை முடிஞ்சு சொல்லலாம். ராசியிலேருந்து 3, 6, 11ஆம் இடத்துல சனி இருக்கும் போதே நமக்கு நல்ல காலம் பிறந்தாச்சுன்னு அர்த்தம். அந்த விதத்தில் ரிஷபத்துக்கு 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவான். 2வது ப்ளஸ் பாயிண்ட் என்ன ரிஷபராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ம குரு தனகாரகன் தனஸ்தானத்துக்கே போகிறார். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. 3வது எது அப்படின்னா, இது வரைக்கும் பஞ்சமஸ்தானத்திலிருந்து வந்த கேது சுகஸ்தானத்துக்கு வர்றாரு. அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. அதை பற்றி பார்ப்போம். ஸோ முதல்ல லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால் எப்போவுமே ஒரு பாவகிரகம் 3, 6, 11 இருக்கும் போது யோகமாக மாறும்ன்றது அது. அதே மாதிரி அந்த ரூல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இப்போது சொந்த தொழில் பண்ணக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலமாக காத்திருக்குது. அதில் முக்கியமாக அரசியல், அதே மாதிரி வழக்கறிஞர்களாக, நீதிபதிகளாக, நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள். ஏன்னா சனி நீதிமான் அப்படிங்கிறதுனாலையும் தவிர சனி குறிக்கக்கூடிய எந்தெந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், நீங்கள் மருத்துவத்தை சனியை விட்டுட்டு செய்யவே முடியாது. விளையாட்டுத்துறையை சனியை விட்டுட்டு செவ்வாயை விட்டுட்டு பண்ண முடியாது. அப்போது அந்த துறைகள் எல்லாமே எக்ஸ்பேன்ஷன் ஆகும். அதே மாதிரி இந்த 4ஆம் இடத்துல வரக்கூடிய கேதுவனால ரொம்ப முக்கியமாக நீங்கள் இருக்க வேண்டியது ஹெல்த்தை பார்த்துக்கணும். உங்கள் அம்மாவுடைய ஹெல்த்தையும் நீங்கள் சேர்த்து பார்த்துக்கணும். ஏன்னா மாத்ருஸ்தானத்தில் வரக்கூடிய கேது பகவானால் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதான் ப்ளஸ் பாயிண்ட்டு. பிஹெச்டி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும். உயர்கல்வி ட்ராவல் பண்ணி படிக்கக்கூடிய அம்சங்கள்லாம் வரும். அது மாதிரி ஜென்மகுரு தனகாரகன் தனஸ்தானத்துக்கு போகும்போது பணத்தை சேர்த்து வைக்க நினைக்கக்கூடிய எல்லா ரிஷபராசி என்பர்களுக்கும் நம்பர் 1 இந்த டைம் தான். இப்போ தான் நீங்கள் பணத்தை சேர்த்து வைக்கணும். பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய காலம். இப்போ விட்டுட்டு டைம் இருக்கும் போது விட்டுட்டு பின்னாடி அழுது பிரயோஜனம் இல்லை. அதனால் எதை வாங்கணும், எது உங்களுக்கு தேவை, வாட் யூ நீட் அதுங்கிறது முக்கியம். வாட் யூ வாண்ட்னா எல்லாமே வி வாண்ட் தான். வாட் யூ நீடுங்கிறது 3 வேளை சாப்பாடு, போட்டுக்கிற துணி, இப்போ தங்கிறதுக்கு இடம், இதுதான். இதுக்கு மேலே உள்ளது எல்லாமே எக்ஸ்ட்ரா தான். அப்போ அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டு தேவையில்லாத விஷயத்தை வாங்காமல் இருக்கிறதும், தேவையுள்ள விஷயத்தை மட்டும் வாங்குறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் வாங்கினீங்கன்னா ரிஷபராசி என்பவர்கள் தேவையுள்ளதை விற்கிற மாதிரி ஆகிடும். அப்போ அதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். மிச்சபடி ரிஷபராசிக்கு நம்பர் 1 ஸ்பாட் இந்த வருஷத்துக்கு கொடுக்கலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்கவே முடியாது. மிக சிறப்பு. அடுத்து திரு மகேஷ் ஐயர் அவர்கள் ரிஷபராசிக்காக. ரிஷபராசிக்கு இந்த வருஷம் சனி பகவானுடைய பார்வை படுது. பொதுவாகவே இந்த ராமசாமி கொடுத்த பணம் அப்படின்னுவாங்க. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் யார்ட்டையும் கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சொத்து வாங்கும்போது விற்கும் பொழுது அதற்குண்டான முழு லீகல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சில பேர் எங்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு தெரியுமா, ஜோடி போட்டுக்கலாமா அப்படின்னு எடுத்து வெளியில் இருப்பான். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக பணத்தை டீல் பண்ணுறது நல்லது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ரொம்ப அற்புதமான ஸ்தானம். அவர் ரிஷபராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. ரிஷபராசிக்குண்டான இதிலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது ஒரு பெரிய பாக்கியமான காலகட்டங்கள். இந்த காலகட்டங்களில் ரொம்ப சிறப்பான பண வரவுகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த பணத்தை எப்படி சேமித்து வைக்கிறது, குறிப்பாக வீட்டில் பெண்கள்கிட்ட கொடுத்து வைக்கிறது, அம்மாட்ட, மனைவிட்ட, தங்க, அக்காட்ட இவங்ககிட்ட கொடுத்து வைக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய சேமிப்பு சேர்த்து வைக்கிறது இந்த வருஷத்தில் சேமிக்கிறது இன்னொரு 4-5 வருஷத்துக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். ஒபிசிட்டி ப்ராப்ளம் வரும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷபராசி என்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒபிசிட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். நிறைய யோசனைகள் மனசில் ஓடிகிட்டே இருக்கும், குழப்பங்கள் நிறைய ஓடும். ஏன்னா சனி பகவானுடைய பார்வை இருக்குங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா, அப்புறம் பண்ணிக்கலாமா, அப்புறம் போய்க்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். அப்படி இல்லாமல் முயற்சி பண்ணி ஜெயிக்கிறது நல்லது. நண்பர்கள்ட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒன்று பேசுவாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கூடவே இருந்துட்டு இருக்காங்க. எப்படிப்பா கூட தான் இருந்துட்டு இருந்த, எப்படி வெளியில் போச்சு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியில் பரவறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஃபோனில் பேசும்போதோ, அதே மாதிரி அரசியலில் இருக்கிறவர்கள் தெரியாதனமாக யதார்த்தமாக பேசக்கூடிய விஷயங்கள் அது தப்பான முடிவுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூட இருந்துருக்கு. தப்பாக வெளியில் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூட இருந்துருக்கு. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் முறைகளில் நல்ல வேகமான முன்னேற்றங்களுக்கு புது கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். கான்ட்ராக்ட் பேஸ்டு மைண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். லாஜிஸ்டிக் சம்மந்தமான இதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. அதுமாதிரி துணி கார்மெண்ட் சம்மந்தமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, நமக்கு திருப்பூர் சைட்லாம் ஃபுல்லாக கார்மெண்ட் சம்மந்தமாக இருந்துட்டுருக்கு. நிறைய சிக்கலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம்
நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமி வழிபாடு, அஷ்டலட்சுமி வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடாக மாறும் ரிஷபராசி நண்பர்கள். நிச்சயம் பாசிட்டிவா 2 பேருமே சொல்லியிருக்காங்க. பாரதி ஸ்ரீதர்மா, ரிஷபராசிக்கு சொல்லுங்கம்மா. ரிஷபராசிக்கு உண்மையிலேயே டைம் நல்லா இருக்கு. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி சனி லாபத்தில் வந்தார். இதில் என்னென்னா நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, ஜென்ரலி இப்போது கிருத்திகா, ரோகிணி, மிருகசீரிஷம் ரிஷபத்தில் வரும். இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தசா காலங்கள்னு இருக்கும். இதில் ராகு தசா நடக்கிறவளுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ராகு லாபத்தில் வர்றதுனால ராகு தசா ராகு பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்லாயிருக்கும். ஸோ திருமண யோகங்கள் இது வரைக்கும் தடையாக இருந்தது எல்லாம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அண்டு இப்போ இந்த கேத்து 4ஆம் இடத்துக்கு வரும்பொழுது அது அம்மா ஹெல்த்து சொன்னா இல்லையா, சில பேருக்கு வீட்டிலையே அம்மா அப்பாவோட சண்டை போகிறோம், கொண்டு போய் இவங்களை ஓல்டேஜ் ஹோமில் விட்டுறலாம், இதெல்லாம் கூட வரலாம். ஸோ ஹெல்த்து அப்படிங்கிறத விட வாக்குவாதங்களும் பெற்றோர்களிடத்தில் சண்டைகளும் வருவதற்கான காலம் நிறையா இருக்குது. அது இப்போல்லாம் கல்யாணம் ஆனவுடனே ஃபஸ்ட்டு அதான் ஒன்று இவங்க தனி கொடுத்து போயிடுவாங்க, இல்லைன்னா அப்பா அம்மாவை ஓல்டேஜ் ஹோம் விட்டுருவாங்க. அந்த மாதிரியான இது இருக்குது. பெண்களுக்கு இந்த வருட பிறப்பு இந்த ராகு கேத்து பயிற்சியெல்லாம் உங்களுக்கு மே மாதம் வருது. ஸோ இந்த மே மாதத்துக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா மீனத்தில் கிரக சேர்க்கைகள் இருக்கிறது இவங்களுக்கு லாபத்தில் இருக்குது. அப்படின்னாலுமே இவங்களுடைய தனிப்பட்ட, ஏன்னா குரு ஜென்மத்தில் இருக்கார் இல்லையா, இவங்களுடைய தனிப்பட்ட ஹெல்த் பார்த்துக்க வேண்டிய ஒன்று. ரிஷபராசிக்காரர்களுக்கு 60+ இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா இந்த வருட பிறப்பு உங்களுக்கு சந்திரன் 6ல் இருக்குது அண்ட் ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால. அண்ட் லேடிஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் சின்ன திரை பெரிய திரையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல விருதுகள் வாங்கிறதுக்கும், இன்ஃபேக்ட் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ், இப்போ இருக்கக்கூடிய யங் டைரக்டர்ஸ்க்கு நல்ல அவார்ட்ஸும் ரெக்கக்னிஷன்ஸும் வர்றதுக்கான இது இருக்குது. நிறைய புது மூவிஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்து அதெல்லாம் பிரபலமாகிறதுக்கு. ஸோ ரிஷபராசியில் யாரெல்லாம் சினிமா துறைக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களோ இந்த வருடம் உங்களுக்காகன்னு சொல்லலாம். அண்ட் பரிகாரங்கள் பொதுவாக நமக்கு நேரங்காலம் நல்லா இருக்கும் பொழுது உழைப்பே உயர்வு. மிக்க நன்றிமா. திரு வேல்முருகன் அவர்கள் ரிஷபராசிக்காக சொல்லுங்க. ரிஷபராசிக்கு பார்க்கும்போது இது வரைக்கும் அவங்களுக்கு வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம் இருந்திருக்கலாம். இந்த ஒரு வருடம் அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதமான காலம், எதையும் மாற்றக்கூடிய காலம். இது வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டு அவங்களுக்கு கிடைக்காது, நடக்காது அப்படின்றது எல்லாமே இந்த ஒரு வருடத்தில் கிடைக்கும். எப்படி சார் கிடைக்கணும்? அதுதான் ஜோதிடம். ஓகேங்களா? உங்களுக்கு எல்லா கிரகங்களும் எப்போ உங்களுக்கு சாதகமாக வருதோ அப்போ உங்களுக்கு பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு போகும். அப்படின்றபடி இந்த ரிஷபராசிக்காரங்க இவ்வளோ நாள் எதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய முயற்சிகள், ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் எல்லாமே நிறைவேற வரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அவங்களுக்கு இருக்க போகுது. அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கும். எந்த அளவுக்கு அவங்க தன்னுடைய முயற்சியில் ஈடுபடுறாங்களோ, உழைப்பை கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு பெரிய அளவு வருமானத்தை அவங்க பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இருந்தாலும் தாய் உடல்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழிலில் எடுக்கிற முயற்சிகளில் விடாமுயற்சியாக அவங்க போனாங்கன்னா இந்த வருடம் மிகப்பெரிய அற்புதமான பலன்கள் எல்லாம் அவங்க பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் இவங்களுக்கு பெருசாக நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது. நெகட்டிவ்லாம் எதுவும் கிடையாது. சொத்து வாங்குறதா இருந்தால் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அப்புறம் லாங் ட்ராவல் நைட் ட்ராவல் அந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. மற்றபடி பார்க்கும் பொழுது மிக அற்புதமான காலகட்டம் தான். இவங்க ஒரு நல்ல பரிகாரம் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரை வழிபடுறது. அதே நேரத்தில் பசு, அந்த இதுலலாம் கோயிலில் பசுலாம் வளர்க்குறாங்க, இல்லை வெளியில் நம்ம எங்கே பார்த்தாலும் அந்த பசுவுக்கு உணவு கொடுக்குறது, பழம், அகத்திக்கீரை அந்த மாதிரி. இன்னும் சிம்பிளாக அப்படின்னு பார்க்கும் பொழுது காலை முட்டுற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பொம்மை இல்லைன்னா காமதேனு பொம்மை அதை வாங்கி வீட்டில் தன்னுடைய பார்வையில் வச்சுக்கிறதும் இவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். இவங்களுக்கு வரக்கூடிய தடைகளை குறைத்து நன்மைகளை மிகப்பெரிய அதிக அளவு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். மொத்தத்தில் ரிஷபராசிக்கு மிக பாசிட்டிவான விஷயங்கள் தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஒரு சில குறைகளையும் நிவர்த்தி செய்வதற்கான பரிகாரங்களும் சொல்லியிருக்காங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்.